நீங்கள் சொல்லிக்கலாம், நாங்களாம் நீங்கள் படித்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் பேச்சோட தான். அவங்களுடைய கட்சிக்கு இன்னும் அங்கீகாரமே கிடைக்கல, இப்போதான் வந்திருக்கிறாரு. வந்த உடனே நான் தான் முதல்வர், சுயேட்சைக்கு வேலை செய்யும் உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் யாராலும் எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினரான எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த சிறப்புமிக்க கூட்டம் 4 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை விளக்குவதற்கான கூட்டம். சாதனைகளை விளக்குறதுக்கு இந்த ஒரு கூட்டம் போதுமானா கண்டிப்பாக போதாது. இருந்தாலும் எனக்கு கொஞ்ச நேரம் கொடுத்ததுனால ஒரு சில துளிகள் மட்டும். பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, 50% இடஒதுக்கீடு கொடுத்ததில் சாதாரண பணபலம் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த நானும் மாமன்ற உறுப்பினராக இன்று பச்சை பேனாவில் கையெழுத்து இடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த முதல்வர் அவர்களுக்கும் என்னை வழி நடத்தும் அண்ணன் அரசியல் ஆசான் காரம்பாக்கம் கணபதி அண்ணன் அவர்களுக்கும் இந்த மேடையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு எல்லா விஷயத்துலையுமே, வேலைகளாகட்டும் சட்டத்துங்களாகட்டும். முன்பெல்லாம் நம்ம படிக்கல, இப்போ படிக்காத பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடே இல்லைன்னு சொல்லிடலாம். சாதனைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறோம். இந்த கூட்டம் சாதனை விளக்க கூட்டம். நம்ம வார்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து தார் சாலைகளுமே போடப்பட்டு விட்டது, சிமெண்ட் சாலைகளும் போடப்பட்டு விட்டன. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யல அடிமை அதிமுக ஆட்சியில் எந்த சாலைகளுமே போடப்படாம குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள் 1921ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களிலேயே நம்மளோட தெருக்கள் அனைத்துமே முதல் கோரிக்கையாக பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னா சாலை வசதிகள். ஏன்னா வயசானவங்களாம் வாக்கிங் போக முடியல, தடுத்து விழுறாங்க. ரொம்பவும் சேதம் அடைந்து இருந்த தெருக்கள் ஒன்று கூட போடப்படலை 10 ஆண்டுகால ஆட்சியில். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் அவர்கள் எல்லா சாலைகளையுமே சீர் செய்து இப்போது எந்த சாலைகள் சென்றாலும் அத்தனை சாலைகளுமே சிறப்பாக போடப்பட்டு விட்டது. அதில் எந்த குறைகளுமே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக மழைநீர் வடிகால்கள். மழைநீர் வடிகால்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்விஎஸ் நகரில் 1 மாத காலம் வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கும். போட் எல்லாமே விடுவோமா? எஸ்விஎஸ் நகர்லேருந்து வந்துக்கிற அக்காங்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்விஎஸ் நகரில் 1 மாத காலம் சாலைகள் மூடப்பட்டு இருக்கும். போட்டு விடுவோம்ல, இந்த வருஷம் மழைக்கு விட்டோமா? எல்லாமே தயாராக இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தார் சாலைகளில் இருந்து மழைநீர் வடிகால்கள் சீரமைக்கப்பட்டன. இந்த மெயின் ரோட்ல மழைநீர் வடிகால் ஒன்று இருக்கு, தெரியும்ல? இது வரைக்கும் யாரும் அதை கண்டுபிடிக்கல, மிகவும் பழமை வாய்ந்தது. அதே மாதிரி மெகாமார்ட் ரோடு, மெகாமார்ட் ரோடே 15 நாள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோமா? 15 நாள் போக்குவரத்தே அந்த பக்கம் போகாம மூடி வச்சிருந்த சாலைகள் இன்னைக்கு ஒரு துளி அளவு கூட தண்ணீர் நிற்காமல் மழைநீர் வடிகால்கள் போடப்பட்டன. எஸ்விஎஸ் நகர்லேருந்து நம்ம சிவன் கோயில் வரைக்கும் போடப்பட்ட சாலைகள், ஆற்காடு சாலைகள், மெகாமார்ட் சாலையில், திருவள்ளூர் சாலையில் போடப்பட்ட மழைநீர் வடிகால்கள். இவ்வளவு பணிகளுமே நம்மளோட திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போடப்பட்டது. அடுத்தபடியாக ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா சமுதாய நலக்கூடம். வலசரவாக்கத்துலேயும் சரி, 149வது வட்டத்திலையும் சரி, போரூர், இங்கே எல்லாமே நியரஸ்டாக சேர்த்து சமுதாய நலக்கூடம் என்ற ஒரு விஷயம் இல்லை. எல்லாமே அடித்தட்டு மக்கள் அனைவரும். அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுன கேட்ட கேள்வி, எங்களுக்கு ஒரு சமுதாய நலக்கூடம் வேணும். ஆனால் அண்ணன் என்ன சொன்னாங்க, இடத்த காட்டுங்க நான் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரா? நம்மளும் தேடி தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இடம் கிடைக்காம பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருந்த தனியார் இடத்துல பெரிய ஜாம்பவான் அவர்களிடம் இருந்து 4.5 கிரவுண்டு இடத்த மீட்டு இன்னைக்கு 7.5 கோடி வரைக்கும் எஸ்டிமேட் போட்டு சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன. அடுத்தபடியாக வலசரவாக்கம் அம்பேத்கர் சாலையில் இருக்கிற குளம், வலசரவாக்கம் ஏரி, வலசரவாக்கம் ஏரி ஆக்கிரமிப்பு பாதி அளவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது, 4.5 ஏக்கர். அதுக்கு எல்லா ஆக்கிரமிப்புகளுமே எடுத்து குழந்தைகள் பொதுமக்கள் பயன்படும் வகையில் நாளை காலையில் அதோட பூஜை, போட்டிங் ஹவுஸ்லேருந்து பூங்கா வரைக்கும் நடைபாதை பயிற்சி அனைத்துக்குமே சேர்த்து செலவுகள் பண்ணி 5 கோடி மதிப்பீட்டில் பூங்கா அமைத்து நமது வலசரவாக்கம் குளத்தை சீரமைக்க
உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுக்கு வழிவகை செய்து கொடுத்த அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10 வருஷ காலத்தில் அதிமுக ஆட்சியில் என்ன செய்தாங்கன்னே தெரியல. ஆனால் நம்ம மக்கள் ஒன்று பேசிக்குவாங்க, நீங்கள் படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட்மாஸ்டர்னு நீங்கள் படிக்க கற்றுக்கும் பொழுதே நாங்களாம் ஹெட்மாஸ்டர். முதல் முறையாக பள்ளி ஆசிரியை, அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட், அதுக்கப்புறம் தொழிலதிபர், இன்று நான் மாமன்ற உறுப்பினர். நீங்கள் சொல்லிக்கலாம், நாங்களாம் நீங்கள் படித்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியர். பேச்சோட தான், யாருமே செயல்படுத்துறது கிடையாது. ஆனால் ஒரு சுயேட்சைக்கு போய் வேலை செய்கிறவங்க, சுயேட்சைன்னா என்னன்னு தெரியுதா, அவங்களுடைய கட்சிக்கு இன்னும் அங்கீகாரமே கிடைக்கல, இப்போதான் வந்திருக்கிறாரு, வந்த உடனே நான் தான் முதல்வர். சுயேட்சைக்கு வேலை செய்யும் உங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் யாராலும் எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினரான எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? சுயேட்சை தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த நேரத்தில் மிகவும் பெருமையாக சொல்லிக்கொள்வேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவுன்சிலராக இருப்பதால் தான் இவ்வளவு வேலைகளை நான் செய்ய முடிந்தது. அதற்கு உறுதுணையாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலரும் எனக்கு உறுதுணை கொடுப்பதை இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் காலை சிற்றுண்டி திட்டம். இந்த காலை சிற்றுண்டினா என்னன்னு தெரியுமா? நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் காலை சிற்றுண்டிலாம் கிடையாது. எங்கள் அம்மா ஒரு ஒர்க்கிங் உமனு, காலையில் பட்னியோட போய் தான் நாங்கள் ஸ்கூல் படித்தோம். மதிய சத்துணவை சாப்பிட்டு இன்று எம்ஏ பட்டதாரியாக வந்திருக்கிறேன்னா, நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் படித்த பட்டதாரியாகவும் மாமன்ற உறுப்பினராகவும் இருப்பதில் பெருமை கொள்கிறேன். அடுத்தபடியாக விளையாட்டு திடல்கள். நம்ம மெயின் ரோட்டில் ஒரு அம்பேத்கர் விளையாட்டு திடல் இருக்குது, தெரியும்ல? 40 வருஷ காலத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் 5 வயது 6 வயது இருக்கும் பொழுது அதில் பொங்கல் நிகழ்ச்சி கொண்டாடினாங்க. அதுதான் நான் கடைசியாக விழாவில் கலந்து கொண்டது. அதே நேரம் அங்கே விளையாட்டு சாதனங்களும் கிடையாது. அந்த விளையாட்டு சாதனங்களை நான் மாமன்ற உறுப்பினராக வந்த முதல் கவுன்சிலர் ஃபண்டில் போட்டு இன்றைக்கு அத்தனை குழந்தைகளும் மிகவும் சந்தோஷமாக அந்த விளையாட்டு திடலில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் மிகவும் பெருமையாகவும் பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் தோழி விடுதி, அது எவ்வளோ பேருக்கு தெரியும்? தோழி விடுதி பற்றி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க டிவியில். தோழி விடுதியால் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். வெளியூர்களில் இருந்து படிக்க வரும் சகோதரிகளுக்கு முழுமையாக இலவசமாக தோழி விடுதியில் வைஃபை கனெக்ஷனோட சேர்த்து செக்யூரிட்டி கூட இருக்கான். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைகளை வெளியூர்களில் படிக்க அனுப்பிச்சோன்னா ஹாஸ்டலில் தங்கணும், அப்படி இல்லைன்னா ரூம் எடுத்து தங்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தைகள், பெண் பிள்ளைகள் மிகவும் சேஃபியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முதல்வர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு தோழி விடுதி என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட தலைவன் தெரியுமா? இந்த மகளிர் காவல்துறையில் இருக்கிற சகோதரிகளுக்கு ஒரு நினைவூட்டல். முதலில் பெண்களை காவல்துறையின் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயம் சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் மீறி நம்ம தலைவர் ஒவ்வொரு மகளிரும் சிஎம் போகும்பொழுதெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு நிற்பாங்கல்ல, அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்களால் மட்டும்தான் அதெல்லாம் அறிய முடியும். அவங்க இயற்கை உபாதைகளுக்கு சிரமப்படுவதை கண்டறிந்து இனிமே பாதுகாப்பிற்கு ரோடுகளில் பெண் காவலர்கள் நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டார். எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு விஷயம், யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். அந்த சூழலில் இருக்கும் ஒருவரால் மட்டும்தான் அந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியும். அடுத்தபடியாக பணம் இருந்தால் மட்டும்தான் கட்சியில் பதவி அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டாக மாமன்ற உறுப்பினராகிய நானும் சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் அண்ணன் காரம்பக்கம் கணபதி அண்ணன் அவர்களும் இன்று வட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் பாஸ்கரன் அவர்களுமே உதாரணமாக சொல்லலாம். பணம் இருந்தால் தான் கவுன்சிலர் சீட்டு, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் உழைப்பு, உண்மை, துரோகத்தால் அழியும் என்பது போல உண்மை யார் இடத்துல இருக்குதோ அவங்கள மட்டும் தான் கட்சி பொறுப்புகளுக்கு கொண்டு வர முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நானும் அண்ணன் அவர்களும் இன்று சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறாத நிகழ்ச்சிகளே கிடையாதுன்னு சொல்லலாம். தெருக்கு தெரு 10 ஆண்டுகளுக்கு முன் 10 ஆண்டுகளாக ஒரு அமைச்சர் இருந்தார், பேர் சொல்லலாம் விரும்பல, அவர் யாருன்னே யாருக்குமே தெரியல. அதே மாதிரி ஏடிஎம்கேல ஒரு கவுன்சிலராக இருந்தார் 5 வருட காலம்.
யாரையாச்சும் கேட்டு பாருங்க, அவர் முகம் பரிசுத்தமா இல்லை அவர் கவுன்சிலர் ஃபண்டில் ஊருக்கு என்ன செய்தார்? சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சரால் என்ன விஷயங்கள் செய்து கொடுத்தாங்க? இதே போல அடுத்த மேடை போடட்டும், நாங்களும் தயார் தான். அவங்க 10 வருஷ காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு விவாதிக்கட்டும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதுபோல மொத்த சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து என்னோட வார்டில் மட்டும் செய்யப்பட்ட வேலைகளை மட்டுமே என்னால் உதாரணமாக கூற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லனா, எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாம் பால்வாடி படிப்போம். நான் படித்து என் தந்தையர் படித்து 85 ஆண்டுகள் பழமையான அந்த பால்வாடி சிதிலம் அடைந்து ஓடுகள் விழுந்து என் ஊரை சேர்ந்தவங்களே அதில் படிச்சிருக்கிறோம். எத்தனையோ பேர் கவுன்சிலர்களாக இருந்தாங்க. ஆனால் யாருமே அந்த ஒரு பால்வாடியை கட்டி கொடுக்கணும்னு நினைப்பு கூட வரல. அண்ணன் காரம்பக்கம் கணபதி அண்ணனை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தவுடன் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நீங்கள் வெறும் பால்வாடி தானே கேட்குறீங்க, நாங்கள் ஜிப்பும் சேர்த்து போட்டு தரேன்னு சொல்லிட்டு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கீழே பால்வாடியும் மேலே ஜிம்மும் போட்டாங்க. வெறும் ஜிம்மு பில்டிங் திறந்துட்டா போதுமா? அதில் பயிற்சி செய்கிறதுக்கு உபகரணங்கள் வேணுமல்லவா? போய் கேட்டேன், அண்ணா பில்டிங் கட்டியாச்சு, உபகரணங்கள் பரவாயில்ல, 7.25 லட்சத்தில் அதுவும் நவீன உபகரணங்களை போட்டு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பல விஷயங்கள் என்னென்ன, ஒரு சின்ன ட்ரைனேஜ் அடைப்புனா கூட எங்கள் அண்ணன் எல்லாருக்கிட்டையும் நம்பர் கொடுத்துருவாரு. உடனே ஃபோன் அடிப்பாங்க, எங்கள் வீட்டில் தண்ணி வரல, ட்ரைனேஜ். எந்த சட்டமன்ற உறுப்பினராவது தைரியமாக அவருடைய தொலைபேசி எண்ணை கொடுத்ததாக வரலாறு உண்டா? கிடையாது. ஆனால் இப்போ கேட்டு பாருங்க, அனைத்து மக்களிடம் மாமன்ற உறுப்பினர்களும் எண்களும் சட்டமன்ற உறுப்பினரின் எண்களும் எல்லாம் குழந்தையிடம் கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை எங்களுக்கு கொடுத்த தலைமைக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, மேலும் மக்கள் சேவையே தனது சேவையாக செய்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கு வரும் ஆண்டில் 2026ஆம் ஆண்டும் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, மீண்டும் திமுக திராவிட மாடல் ஆட்சியை மலரும் மலரும் என்று கூடி இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.